ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்னி பிம்பிளுக்கான வந்து ஒரு ஹோம்மேட் ரெமடி பார்க்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம வெளியில் தான் சோப் யூஸ் பண்ணுங்கள், ஜெல் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணுங்கள், இப்படி தான் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரெமடி சொல்கிறேன். ஸோ நீங்கள் வீக்லி வந்து 7 டேஸ் இருக்கா. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டே வந்து ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கோங்க, செகண்ட் டே வந்து வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கோங்க, தேர்ட் டே வந்து மின்ட் அண்ட் சின்ச்சரு, கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணி ஹனி ஆட் பண்ணி அந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் 7 டேஸும் இந்த மாதிரி ரெகுலராக ஜூஸஸ் எடுத்துக்கிற போது உங்கள் பாடி வந்து சூப்பராக பாடி டீடாக்ஸ் ஆகும். உங்களோட ஸ்கின்னும் நல்ல க்ளோ ஆகும். ஆக்னி பிம்பிள் சூப்பராக க்யூர் ஆகும். ஸோ இதை பண்ணிவிட்டு ஹெவி ஆக்னி இருக்குது அப்படின்னா நல்ல பியூர் ஹனியாக வந்து இந்த பியூர் ஹனி இப்போ கிடைக்குமான்னு தெரியல, பட் காதின்னு சொல்லுவாங்கள்ல, காதி ஷாப்லலாம் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து ஓரளவுக்கு பியூராக தான் இருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த ஆக்னிலே வந்து அந்த ஹனியை அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜூஸஸும் எடுத்துக்கோங்க. சூப்பராக ரிசல்ட் இருக்கும். ஸ்கின்னு செம்மையாக க்ளோ ஆகும். ஸோ அந்த ஆக்னி வந்த இடமும் ஆக்னியே க்யூர் ஆகும், பட் ஆக்னி வந்து அந்த பிளாக் மார்க்ஸ் ஆயிரும்ல, ஸோ அதுவும் கூட சூப்பராக க்யூர் ஆகுது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இன்ஸ்டாவாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.